தரமான பங்கமான ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயரில் பிஆர் ரேங்கில் வந்து ரேங்க் ஏற்ற கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ஈஸியான ட்ரிக்கை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நானே கண்டுபிடிச்சேன் கைஸ். ஸோ அதுக்கோசரம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ட்ரிக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாமே தேவை. இந்த சாண்டோன்னு ஒரு கேரக்டர், அந்த சில போவோமே அது, இந்த சோனியா ஷீல்டு, லியானை ஹெச்பி ஏற்றும், ரேஃபில் வந்து இந்த நம்ம கன் ஷாட் சவுண்டெல்லாம் கேட்காது. அப்புறம் சென்சேட் ட்ரைவு, இது வந்து தேவையில்லை, தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், ஏன்னா எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இது தேவைன்னா எடுத்துக்கலாம். என்கிட்ட வேறு பெட்டு இல்லாததுனால இது எடுத்துக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே போகலாம். பிஆர் ரேங்க் பண்ணியாச்சு. உள்ளே போய் ஸ்டார்ட் ஆனோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம எங்கே இறங்கணும்னா காணோம், அந்த இடத்துல இறங்கணும். ஓகேவா? இந்த இடத்துல இறங்கினா தான் தரமாக அடிக்க முடியும். அதில் நான் சொல்கிறப்ப கரெக்டாக இறங்கணும். 5 4 3 2 1 இறங்கடா. இறங்கியாச்சு. எங்கடா ஸ்கேட் போர்டு ஸ்கின்னை காணும்? ஸ்கின் எங்கன்னு தெரில வாய்ஸ். ஓகே, இப்போ இறங்கிடுங்க. இந்த இடத்துல இறங்கிட்டோம் வச்சுக்கோ, சும்மா தரமாக மண்டையிலே வைக்கலாம் எல்லாரையும். கிக் ஷாட் அடிக்க பாருங்க, எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. போட நமக்குன்னே நெக்கச்சக்கமாக வந்திருக்கிறாங்களே. ஒரு குடி நாங்கள் போய் உட்காந்துக்கோங்க. சரும் சுற்றி இது 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 எல்லா கண்ணியுமே வாங்கிக்கோங்க. இது என்ன ஸ்னைப்பர் தானே? ஓகே, இப்போ நமக்கு தான் லக்கு. அங்கே ஒருத்த வந்துட்டானா மாசு. இருங்க, அங்கே ஒருத்தர் இருக்கலாம் பாருங்க. ஸ்கோப் வச்சு ஐயோ, அங்கே இருக்கிறவங்க ஐயோ ஒரு ஆள் போட்டான்டா. ஓட தக்காளியே, ஐயோ தப்பிச்சு ஓடுறான்டா. ஐயோ தப்பிச்சு ஓடுறான்டா. அடி போடா. ஓகே, இங்கே யாராவது இருக்கிறாங்க பார்த்துக்கலாம். மட்டும் ஏறிவிட்டான்னு வச்சுக்கோ, சும்மா தாராளமாக அடிக்கலாம். எனக்கு ஒவ்வொரு கிலோக்கும் இங்கே காசும் வரும். அதனால் கிலோக்கும் நம்ம சருன்னு எடுத்துக்கலாம். அங்கே இருக்கிறான் பாருங்க ஒருத்தன், வாங்கிக்க. தக்காளி வேறு இல்லைல்ல, இந்த மாதிரி தான் அடிக்கணும். ஸோ பொறுமையாக அடிங்க. கருத்தை கொண்டுட்டு யூஸ் பண்ணிடுறாங்க. நல்லா காசு வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்படி எங்கே காணும்? லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மேமேண்டி மறக்காம லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கே காணும்? இங்கே இருக்கிற போல இருக்கு. போகணும். ஓகேவா? பொறுமையாக ஆடணும். தொண்டு கீழே குச்சிடாதீங்க. ஜோன் வராமல் அது கீழே குச்சிடுங்க. ஆனால் இங்கே தான் ஆளை காணுமே. அங்கே இருக்கிறான். நான் பார்த்துட்டேன். அங்கே இருக்கிறான் பார்த்தீங்களா? தங்கன்னு ஒருத்தர் இருக்கான். ஐயோ, இந்த இது மட்டும் கூட நான் வச்சுக்கலாமே.
ஓடு கிள்ளி இப்படி மாசம் அடிச்சனா தம்பரத்தை இருக்கிறோம் அவனையும் முடிப்போமா. அடித்து பிடிக்கிற அந்த பாண்டிய கவிங்க எனக்கு அவ்வளோவா எக்ஸாட்டிக்கு வராது ஏற்றம். நாங்கள் அந்த பக்கம் போவோம். அங்கே கொண்டு போனோம் அந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் வந்து அவ்வளோ காணும். இது அங்கே இருக்கிறோம் பாருங்க. ஓகே உங்களை தான் வரும். ஐயோ போகிறானே இது நில்றா. ஓடு 300 மாசம் அடிச்சுனா. ஐயோ போய் ஒருத்தன் தமிழ் மாசம் அடிச்சனா அப்படி அடிக்கணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்துட்டு இருக்க பெல் பட்டனையும் அழைச்சிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். நோட்டிஃபிகேஷன் பார்த்து வச்சுக்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் லூட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பாயாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த லூட் எடுக்கலாம் பார்த்துக்கோங்க. லூட் இருக்கிற இடமா ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறேன் கடிச்சு பார்க்கணுமா சா ஐயோ சொல்கிறேன்னு போகணும். அதை கொஞ்சம் சொரு நடங்க சீக்கிரம். ஓகே ஸ்னீப்பர் போல இது எடுத்துக்கோங்க. ஓகேவா அடுத்து வாங்க. டப்புன்னு எடுத்துக்கிட்டு சொருன்னு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே யாராலையும் பிடிக்க முடியாது. இப்படி மாசா ட்ரிக்கு. ஓகேவா கைஸ், இந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் இந்த ரினார்ஜ் கண்டினர். இதே நீங்கள் பர்மோடா வந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பர்மோடாவில் அந்த கூரை வீடு மாதிரி ஒன்று இருக்குமே, அது மேலே கூட டப்பாலாம் வச்சுருப்பாங்களே, அது மேலே இறங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே அந்த கலகாரி வந்துச்சுன்னா அது வந்துச்சுன்னா இப்போயே இறங்கிடும். கேஸ் பாய்.